சண்டே ஆடு மேய்க்க போகலாங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனாலங்க ஆடை அவுத்துட்டு நானும் பையனை வந்து ஆடு மேய்க்க போயிட்டுங்க. அம்மா வந்து ஒரு 3 மணிக்கிட்ட மாடெல்லாம் கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலைக்கு வெளியே போக சொல்லி இருக்குது. நீ என்ன பண்ணுற, ஒரு 6 மணி இல்லைனா ஒரு 5:30 கேட்ட மசம் இருக்கும்போது ஆட்டை போய் நீ ஓட்டிகிட்டு வந்தார் அப்படின்னாங்க. நானும் அப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு இருக்கும்போது ஆடு என்னென்னா மேய்ஞ்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் என்ன பண்ணிட்டுனா சரி அப்படியே நம்ம ஹீட் ஒன் போட்டு கிளம்ப வந்துட்டேங்க. ஸோ உங்கள் ஊரில் நீங்களா ஆடெல்லாம் மேய்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும்போது ஸ்கூல் வந்து 4:30 முடிஞ்சிடும், வீட்டுக்கு 5 மணிக்கு வந்துடுவேன். ஸோ 5 மணிக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் போய் படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ அது மாதிரி இருக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு நாள் அது போகிறது 2-3 விதமாக ஆகி போயிருங்க. ஸோ எங்கள் ஐயனும் ஆயாவும் இருக்கந்துட்டு இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்குமோ என்னமோ தெரில. அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கே என் ஒய்ஃபுக்கு அதில் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோட நாங்கள் 2 இப்போ மாத சம்பளத்துக்கு வெளியே போயிட்டு இருக்கிறோங்களா. ஸோ அதனால் வந்து இதில் இன்வால்வ் அதிகமாக ஆகிறதில்ல. ஒருவேளை அவங்க போனால் இது மாறுமா மாறாதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. வயசான வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையில் ப்ளஸ் இது. ஸோ நம்ம வீட்லேயே பண்டமாடி இருந்துன்னு வச்சுங்க, அதோட நல்லது கெட்டது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ பண்டமாடி இருந்துன்னா நமக்கு வர இன்ப துன்பங்களும் அதில் பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். சரி, நமக்கு வீட்டுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வருதுன்னா அது ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த மாடு ஆடு கோழி இந்த பூனை நாய் இதெல்லாம் தாங்க ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா எங்கள் கட்டுத்தாரிங்க எங்கள் அப்பா தான் கடைசி வந்து இப்போது செட்டெல்லாம் போட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா 70 ரூபா ஆயிருக்குங்க. 70,000 ஆயிருக்கும். என்ன பண்ணிட்டேன்னா அந்த தூணில் பில்லர்லாம் போட்டுட்டு மேலே தென்னை போட்டு அதுக்கு மேலே வந்து தகரம் போட்டுங்க. ஏன்னா அது வெறும் தகரம் மட்டும் போட்டோம்னா ரொம்ப ஹீட்டு வரும். இது மாதிரி வந்து தென்னை போட்டோம்னா கொஞ்சம் ஹீட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை போட்டுங்க. ஆட்டை அவுத்துட்டு கொண்டு போய் மேய்ச்சிட்டு வர கூட பிரச்சனை இல்லைங்க. திரும்ப வந்து அதை இடத்துல அதை கட்டி வச்சு பட்டியில் அடைக்கிறதுக்குள்ளே தாங்க நமக்கு ஒரு வழியாயிருங்க. ஸோ இது களைப்பத்தி ஒன்று தாங்க நாங்கள் போட்டுட்டுருக்குறோம். அது கொஞ்சம் ஆடு வெயிட் ஏறும், கொஞ்சம் நல்லா கூடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் களைப்பத்தி போட்டுருக்குறேங்க. இது வந்து பிடிச்சி கட்டுறதுக்குன்னு கொஞ்சம் பொறுமை வேணுங்க. எல்லாத்தினாலும் இந்த ஆடை பிடிச்சி கட்ட முடியாதுங்க. என்னென்னா கோவம் வந்துடும். இந்த குட்டிக்கெல்லாம் என்ன பண்ணால் நம்ம கைக்கே சிக்காதுங்க. அதுக்காகத்தான் நான் வந்து இந்த களத்தி எடுத்து போய்ட்டு நான் பிடிச்சிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அது காட்டினாக்கி இது வருமா என்னமோ அப்படின்ட்டு நான் ஒவ்வொன்றா அப்படி காட்டி நான் பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கிறேங்க. அது ஆட்டுக்கோன குணாதிசயமே அந்த கோழிக்கு அப்படி தாங்க. சாயந்தரம் 6 மணிக்கான போய் கொப்பரையில் அணைன்னு அணையாது. ஒரு இருட்டு ஆயிரோன்னு அதை பிடிச்சி நம்ம அழைச்சி வைக்கணும் கொப்பரையில். அதே மாதிரி இந்த ஆடு மாடாகட்டும் கண்ணுக்குட்டி ஆகட்டும் கைக்கு மட்டும் அவுத்து வச்சுன்னா சிக்கிறது சின்ன ரிசல் சிக்காதுங்க. அது ரொம்பவுமே நமக்கு டென்ஷன் ஆகிடும். பிடிச்ச ஒரு அடிக்க வேண்டியதை கண்ணாமண்ணு. ஆனால் அது பிடிச்சா கட்டி வச்சுருவாங்க சொல்லிவிட்டு அது ஓடுது. நம்ம கட்டி வச்சா தானே பிரச்சனை இல்லை. வெளியே சும்மா விட்டோம்னா நாய் இது வந்துச்சுன்னா ஆயிரும் சொல்லிவிட்டு நம்ம பிடிச்சி கட்டி வைக்கிறதுல நம்ம ஒரு மும்மரமாக இருப்போங்க. இப்படி தாங்க என்னோடய சண்டே வந்து போச்சு. பையன் வந்து என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். ஏன்னா ஸ்கூலில் அவனுக்கு லீவு, அதனால் என் கூட விளையாண்டுருப்பான். ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு இந்த சண்டே அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.